ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க புளிச்சக்கீரை தொக்கு பண்ண போகிறோங்க. அதுக்கு புளிச்சக்கீரை நான் ஒரு கத்தை வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ தொக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கப்பு ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு கப்பு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பர் சுவையாக இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. மல்லி ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாங்க, ரொம்ப சுவை கொடுக்குங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி வெள்ளை உளுந்து பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. அப்படியே வெந்தயம் 1/4 டீஸ்பூன் நல்லா பொரியிட்டுங்க. போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. அப்படியே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே பூண்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. அப்படியே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா வரமிளகா போட்டால் தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க புளிச்சக்கீரை தொக்குக்கு. அப்படியே இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி அவ்வளோ சுவை கொடுக்குங்க. இதையும் சேர்ந்து நல்லா திரட்டி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. நம்ம புளிச்சக்கீரையிலேயே புளிப்பு இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. அப்படியே மல்லித்தழை அப்படியே காம்போடு போடுங்க, அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் கிளறி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாங்க, புளிச்சக்கீரையை. இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா பெரட்டி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே மூடி வைக்கலாங்க. இந்த பூண்டு வெங்காயமெல்லாம் அப்படியே கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு கடைஞ்சிக்கிறேங்க. இப்போ இதில் கடுகு வெந்தயம் பொடிங்க, கடுகு வெந்தயம் வறுத்து பொடி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கடைஞ்சிக்கலாங்க நம்ம நல்லா. ரொம்ப நல்லா இருக்குங்க புளிச்சக்கீரை. இது சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாங்க. இதேமாரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.